வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட எபிசோட் 9 செய்யிருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஃபினாலே. ஸோ ஃபினாலே என்ன பண்ண போகிறாங்க தெரியல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிளி காட்ஸிலா எக்ஸ் காங்கோட இந்த ஃபினாலே ரிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட் முழுக்கவே டைம் கூட தான் விளையாடிருக்காங்க. இன்ட்ரெஸ்டான லெவலுக்கு நிறைய விஷயங்களை பற்றினா கன்ஃபியூஷனாக கொடுக்க பார்த்துருக்காங்க. அண்ட் நாம கெஸ் பண்ண மாதிரி ஏகப்பட்ட தியரிஸுமே இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ மொத்தத்தையும் பார்த்துருவோம். ஓப்பனிங் 1962 தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோஷியோட அம்மா கேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இறந்துருப்பாங்க. ஆர் டிட்சி நிஜமாலே அவங்க இறந்தாங்களா? அது ஒரு பக்கம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம லீஷா அண்ட் பில்ட்ராண்டா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் ஹிரோஷிக்கு குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லீஷா ஹிரோஷி கிட்ட அவர்கிட்ட இருக்க ஒரு பாக்கெட் நைஃபை கொடுத்து நான் ரிட்டர்ன் வர வரைக்கும் இந்த பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாரு. ஸோ இந்த பாக்கெட் நைஃபை தான் நம்ம ஹிரோஷி ஆக்சுவலாக ஒரு பென்சில் சீவரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே நம்ம கென்டரா அண்ட் கேட் வந்து எங்க அப்பா இந்த பென்சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வச்சு தான் செய்வார், ஷார்ப்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. பாசிபிளி லீஷாவோட அந்த மெமரிஸ்க்காக இந்த பக்கம் ஹிரோஷியா அந்த கத்தியை யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பக்கம் லீஷா மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்மி ஜெனரல்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, கசகஸ்தான்ல ஒரு வித்தியாசமான போர்ட்டல். அந்த போர்ட்டலுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ப்ராஜெக்ட் ஹவர் கிளாஸ்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க. ஹவர் கிளாஸ் ரெசம்பிள்ஸ் டைம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நம்ம லீஷாவுமே டேரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காரு. லீஷா கூடவே சேர்த்து என்ன 3 பேருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே ஆக்சுவலாக அந்த போர்ட்டல் வழியாக போய் நிஜமாலே இந்த அண்டர் வேர்ல்டு இருக்கா இல்லையா, ஹாலோ எர்த் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம பில்ட்ராண்டா நீ எதுக்கு போகணும், நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்களா, ஸோ அவங்களை அனுப்பி செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லும்போது லீஷா இல்லை நான் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷனுக்கு ரெடி ஆகிறாரு. பட் அந்த டேரெக்டாக அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போயிட முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹாலோ எர்த்துக்கு போகக்கூடிய அந்த மிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு கீழவே இந்த காமா சிமுலேட்டருமே வச்சிருக்காங்க. காரணம் இந்த ஹாலோ எர்த் ஒன்லி ஏதாவது ஒரு டைட்டன் வந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ அந்த வகையில் இந்த ஹாலோ எர்த்துக்குள்ள டேரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம பில்ட்ராண்டா அண்ட் ப்ரீவியஸ் அந்த காமா சிமுலேட்டரை கண்டுபிடிச்ச டாக்டர் சுசுகி ரெண்டு பேருமே அந்த காமா சிமுலேட்டரை ஆன் பண்ண உள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் வெளியில் வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த மிருகத்தோட அவுட்லுக் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். பில்ட்ராண்டா, கேக்கோ அண்ட் லீஷா பார்த்தா வெரி ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் லைக் மிருகம் தான் அது. பட் அது கம்ப்ளீட்டாக வெளியில் வரதுக்கு முன்னாடி அந்த சிமுலேட்டரை ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் 3 பேர் இருக்க அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மிருகம் திரும்ப ஹாலோ எர்த்துக்குள்ள போகும்போது அதையே ஒரு ஓப்பனிங்காக யூஸ் பண்ணி இந்த பக்கம் இவங்க 3 பேருமே ஹாலோ எர்த்தை நோக்கி போயிடுறாங்க. ஸோ ஹாலோ எர்த்தை ஒன்லி ஏதாவது மான்ஸ்டர் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் காமிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போன எபிசோட்ல அந்த இன்செக்ட் மாதிரியான மிருகங்கள் வெளியில் வந்திருக்கும். அந்த மிருகங்கள் கூடவே சேர்ந்து தான் நம்ம லீஷா, மே, கேட் இவங்க எல்லாருமே அந்த ஹாலோ எர்த்துக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த காட்ஸிலா வெர்சஸ் காங்ல கூட நம்ம காங்கோட சேர்த்து இந்த பக்கம் எல்லாருமே அந்த ஹாலோ எர்த்துக்கு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஹாலோ எர்த்துக்கு தனியாக போக முடியாது, ஒரு டைட்டன் இருந்தால் மட்டும் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும்னு சொல்லப்படுது. வெல் அந்த கேட்டை யாரா ஓப்பன் பண்ணுறா? எனக்கு என்னமோ இதை ஏலியன் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த பசிபிக் ரிம் வைப் தான் வருது. யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் இந்த பசிபிக் ரிம் கூட மான்ஸ்டர்ஸ் கூட ஒன்றா சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. அப்படி முடியாது, வேற வேற யூனிவர்ஸ் தான். பட் சொல்கிறேன், அண்ட் நம்ம முன்னாடியே கெஸ் பண்ண மாதிரி இந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போகக்கூடிய அந்த டனல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு வார்ம் ஹோல் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸாக காட்ஸிலா வெர்சஸ் காங்கில் ஆப்வியஸாக காட்ஸிலா ஹாலோ எர்த்தை நோக்கி ஒரு ஓட்டையை போட்டிருக்கோம். அந்த ஓட்டை வழியாக நம்ம கிங்காங் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு மேலே வந்திருக்கும். அது ஒரு டைரக்ட் ஹோல் மாதிரி அவங்க சொல்லி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஹாலோ எர்த் டனல் வந்து வார்ம் ஹோலாக தான் ஆக்ட் ஆகுதுன்னு நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு ஹோலுமே இல்லாமல் டேரெக்டாக இங்கே 3 பேருமே ஹாலோ எர்த்துக்குள்ள வந்துடுறாங்க. 3 பேரும் சொல்கிறதுக்கான காரணம் வரும்போது ஒருத்தர் இறந்து இருப்பாரு. பிராண்ட் அந்த இடத்துல புதஸ்டே லீஷா அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த டிராகன் லைக் மான்ஸ்டர் உள்ள பூந்து லைக் ஒருத்தனை கொண்டு இருக்கும். அண்ட் அங்கே கிரியேட் ஆன ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜியில் இன்னொருத்தங்க செத்துருப்பாங்க. லீஷா மட்டும் தான் கடைசியால இருப்பாரு. அந்த சமயத்தில் திரும்ப அந்த மான்ஸ்டர் அந்த ஹாலோ எர்த்தனால ஆக்சஸ் பண்ணும்போது அது ஓட்ட மாதிரி இல்லை, ஐ மீன் லைக் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகல, மோர் லைக் ஒரு வார்ம் ஹோல் மாதிரி இல்லைன்னா போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. இதை அவங்க ரிஃப்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிஃப்ட்டுக்குள்ள இந்த பக்கம் நம்ம லீஷா போகும்போது அவர் அங்கிருந்து நம்ம உலகத்துக்கு வந்துடுறாரு. ஸோ ஹோல் இல்லாமல் அவர் மோஸ்ட்லி லைக் ஒரு வார்ம் ஹோல் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ எர்த்தை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸாக நமக்கு சொன்ன அந்த ஹாலோ எர்த் டனல் சிஸ்டமை மாற்றி அமைக்குது. இந்த ரிஃப்ட் வந்து வேற ஒரு ரெல்முக்கே இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெல்முங்கிற ஒரு வார்த்தையை நம்ம லீஷா இதே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. We're in their world, the Titans. This is just another part of their realm. அதாவது இந்த மான்ஸ்டர்ஸ் இருக்க இந்த உலகத்தை அவங்க லைக் ஒரு ரெல்மா தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ரெல்மின் மீன்ஸ் அது பூமிக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம். இது இன்னும் டெப்த் எபிசோடில் கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல அது ஒரு போர்ட்டல் மூலியமாக தான் டெக்னிக்கலாக நம்ம லீஷா ஹாலோ எர்த்லேருந்து வெளில வந்திருக்காரு. வெளில வந்த உடனே அவர் மயங்கி விட அவரை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் சுயநினைவுக்கு வந்துட்டு அப்புறம் தான் அவர் காலத்தையும் தாண்டி வந்திருக்காருங்கிற ஒரு உண்மையே புரியுது அவருக்கு. ஐ மீன் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் டைம் லைனும் கன்ஃபார்ம் செய்யப்படுது 1982, விச் மீன்ஸ் 20 வருஷங்கள் நம்ம லீஷா ஹாலோ எர்த்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ இருக்க லீஷா 90 இயர்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகல. அவர் 70 இயர்ஸ் தான், பட் அவர் ஏஜ் கணக்குப்படி 90 இயர்ஸ் ஆகியிருக்கணும். லீஷாக்கு ஒன்றும் புரியல, எதிரில் யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வந்தது வேற யாரும் இல்லைங்க, ஹிரோஷி வளர்ந்துட்டான்.
டெக்னிக்கலாக இவனுக்கு ஒரு 20-27 வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கையில் ஆப்வியஸாக இந்த பக்கம் நம்ம லீஷா வச்சிருக்க அந்த கத்தியுமே கொண்டு வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே தான் இந்த பக்கம் லீஷா ஷாக் ஆகுறாரு. ஆத்தி 20 வருஷம் என் மொத்த லைஃபையுமே நான் இங்கே இழந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் உடஞ்சு உட்கார அவரை நம்ம ஹிரோஷி மீட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் மொனார்க் உங்களை வந்து லைக் ஏதோ டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நாளைக்கு இங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுவீங்க, நான் இந்த ஆட்டத்துக்கே வரல அப்படின்னு சொல்லி அந்த பாக்கெட் நைஃபை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கே கிளம்ப பார்க்குறாரு. அந்த சமயத்தில் தான் லீஷா இந்த பக்கம் ஹிரோஷியோட கழுத்து பிடிச்சி டே இது உன்னுடைய லெகசிடா, நீ தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹிரோஷி இது தொடர்ந்து ஒரு அமேசிங்கான டைலாக் சொல்லுவார். இப்படி நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு சொந்தமானவங்க 3 பேரோட வெறும் சவப்பொட்டியை நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எம்டி பாக்ஸஸை நான் புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எம்டி பாக்ஸஸ் சொல்கிறதுக்கான காரணம் இவருடைய அம்மா ஆப்வியஸாக ஹாலியத்தில் மாட்டியிருக்காங்க. அப்பா இந்த பக்கம் இந்த காங் ஸ்கல் ஐலாண்டுக்கு போகும்போது ஸ்கல் கிராலர்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாரு. அண்ட் லீஷா அவருடைய அங்கிள் அவர் இப்போ தான் ஹாலியத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இவங்க 3 பேரோட உடல் கிடைக்காத அந்த சமயத்தில் அவங்க 3 பேரோட வெறும் பொட்டியை மட்டும் புதைச்சுன்னு சொல்லி அந்த ஹிரோஷி சொல்லும்போது அது கொஞ்சம் ஃபீலிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாரு. அதாவது மொனார்க்கே எனக்கு வேணாங்கிற மாதிரி ஹிரோஷி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல தான் நம்ம மொனார்க் இந்த பக்கம் நம்ம லீஷாவை ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அனுமதிச்சு அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 வருஷங்கள் லீஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோமில் சும்மா உட்காந்துருக்காருங்க. என்னால் அதை நம்ப முடியல. கண்டிப்பாக லீஷா வெளியில் ஏதாவது எஸ்கேப் ஆக்கி வந்து இந்த மொனார்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் 30 வருஷங்கள் அவர் ஓல்டேஜ் ஹோமில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் காட்ஸிலா வெர்சஸ் மியூட்டோங்கிற அந்த ஒரு ஃபைட் நடந்திருக்கு. ஸோ காட்ஸிலா திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம லீஷா அவருடைய மெடிக்கேஷனை எடுக்கவே இல்லை. ஏன்னா எப்போனாச்சும் இங்கே எஸ்கேப் ஆகலாங்கிற ஒரு பிளான் அவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம அழிஞ்சிச்சுன்னு நினைச்ச அந்த மான்ஸ்டர்ஸ் இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணுங்கிறதும் லீஷாவுக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் காட்ஸிலாவே வந்திருக்குல்ல, காட்ஸிலாவே வரும்போது ஏதோ சம்பவம் செய்யதான் வந்திருக்கும். அதனால் அவர் மெடிக்கேஷன் எடுக்கிறத நிறுத்தியிருக்காரு. இதுவே அந்த பக்கம் ஹாலோ டனல் இடிஞ்சு துவம்சமாகிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம கென்டாரோ மட்டும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கென்டாரோ கூடவே நம்ம டிம் அண்ட் டுவாலும் தப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். நம்ம டிம் கென்டாரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வோடோசா அதாவது அந்த மொனார்க்கோட லீட் நீ இனிமேல் இதில் சம்மந்தப்படாத, உன் உயிரை காப்பாற்றினதே பெரிய விஷயமா இருக்கு, லீஷா உனக்கு பிடிச்சதை செஞ்சு செத்து போயிட்டான், ஸோ அதே மாதிரி நீ செத்து போயிடாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போக அவங்க அம்மா இப்போதைக்கு கென்டாரோவை டேக் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. பட் கென்டாரோக்கு ஆப்வியஸாக அவளுடைய தங்கச்சி ப்ளஸ் அப்பான்னு சொல்லி எல்லாருமே தன்னை விட்டு போயிட்டாங்க ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த வருத்தத்திலே அம்மாவை வந்து கரைச்சி கொட்டுறாரு. பட் இருந்தாலும் அம்மா உங்கள் அப்பாவோட ஆஃபீஸுக்கு போய் பாடுறா, ஏதாச்சும் கிடைக்கும், அதே மாதிரி வேலை ஏதாவது பண்ணப்பாரு, இந்த தாட்டில் நீ இருக்காது, இதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுன்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்துறாங்க. அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் கென்டாரோ ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி எடுத்து பார்க்க அந்த இடத்துல நிறைய மொனார்க் ஃபைல்ஸ் இருக்கேன். அந்த படிக்கிற அதே கேப்பில் நம்ம ஹிரோஷி வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஹிரோஷி நீங்கள் கடைசி அந்த பக்கம் லைக் அந்த டெசர்ட்ல பார்த்துருப்பீங்க. காட்ஸிலா இருக்குது தெரிஞ்சோன்னா அவர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாரு. அங்கிருந்து கிளம்பி இப்போதைக்கு டோக்கியோக்கு வந்திருக்காரு. இப்போ வரைக்குமே ஹிரோஷிக்கு கேட் சத்த விஷயம் தெரியாது. ஸோ கென்டாரோ நான் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், என்னுடைய லெகசியை நான் புரிஞ்சுக்க போகிறேன், எனக்கு தேவையான பதில்களை நானே தேடி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மொனார்க் ஃபைல்ஸோட அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண நீ அதை பண்ணக்கூடாது, இது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும், உனக்கு இதை பற்றி ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நம்ம கேட் செத்த விஷயத்தையே கென்டாரோ ஹிரோஷி கிட்ட சொல்கிறாங்க. ஹிரோஷி அதை கேட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்பலை, அதுக்கப்புறம் உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. கென்டாரோ அதை தொடர்ந்து இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் வேற சொல்ல. ஹிரோஷி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் ஹிரோஷிக்கு தெரியும் லைக் ஹாலோ எர்த்துக்குள்ள யாராவது போனாங்கன்னா அவங்களால திரும்ப உயிரோட வர முடியும், லீஷாவை பார்த்துருக்காருல. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல கேட் செத்த மாதிரி தான் நம்ம கென்டாரோ சொல்லியிருக்கானே தவிர்த்து இந்த ஹாலோ எர்த்துக்குள்ள போய் தான் அவன் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மென்ஷனே பண்ணல. அடுத்த எபிசோட்ல பாசிபிளி மென்ஷன் பண்ண எப்படியாச்சும் கேட்டை வெளியில் கொண்டு வரதுக்கான அந்த வேலைகளை கென்டாரோ அண்ட் ஹிரோஷி ஒன்னா சேர்ந்து கூட பண்ணலாம். இது எல்லாமே சர்ஃபேஸ் சேத்தில் நடந்துட்டு இருக்க அப்படியே ஹாலோ எர்த்துக்குள்ள இந்த பக்கம் நம்ம லீஷா முதல்ல கண் முழிக்கிறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த பூமிக்குள்ள வந்துட்டு போனவர் தான். ஸோ அதனால இங்க இருக்க எஃபெக்டா ஆல்ரெடி லீஷா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் அவர் ஃபர்ஸ்ட் கண் முழிக்கிறார் நினைக்கிறேன். அவரை சுற்றி ஏகப்பட்ட ஸ்டாட்டிக் சார்ஜ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம மேயும் எப்படியோ நம்ம லீஷா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இடத்தோட அந்த செட்டிங்கை நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் லைக் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர்ல மர்ஜ் பண்ணிருக்காங்க. ப்ளூ அண்ட் ஆரஞ்சுங்கிறது நம்ம காட்ஸிலா அண்ட் காங்கோட கலர்ஸ். காங்கோ ஆரஞ்சாவும் நம்ம காட்ஸிலாவை ப்ளூவா தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க காட்ஸிலா வெர்சஸ் காங். அப்போ மேபி லைக் லீஷா இங்க மாட்டிருக்க அதே சமயத்தில் சர்ஃபேஸ்ல காட்ஸிலா வெர்சஸ் காங்கோங்கிற ஃபைட் நடக்கலாங்க. ஏன்னா இந்த இடத்துல டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இப்போதைக்கு அவங்க 2015 ரேஞ்சில் வந்திருந்தாலும் அவங்க திரும்ப சர்ஃபேஸ்க்குள்ள போற அந்த சமயத்தில் அது பாசிபிளி லைக் 2023 கூட இருக்கலாம். காட்ஸிலா எக்ஸ் காங் டைம்லைனுக்கு போனாங்கன்னா என்ன பண்றது, இவங்க எப்போ இங்கிருந்து வெளில போறாங்கன்னு தெரியல. பட் அதுல ஒரு கண்டினியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம லீஷா அங்க நடக்கிற எல்லா உண்மைகளையுமே நம்ம மே கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது ஸ்டேட்டிக் சார்ஜ் பில்ட் ஆகுறது, அதே மாதிரி எனக்கு 70 வயசு தான் 90 வயசுலாம் கிடையாதுன்னு சொல்றது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இந்த மாதிரி நம்ம மேவை போட்டு குழப்பிட்டு இருக்காரு அவரு. பட் ஸ்டில் வி ஆர் இன் ஹாலோ எர்த், எப்படியாச்சும் கேட்ட கண்டுபிடிச்சு இங்க தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த லாங்கர் வி ஆர் டவுன் ஹியர் த லாங்கர் வி ஸ்பெண்ட்ங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அதாவது எவ்வளவு நேரம் நம்ம இங்க இருப்போமோ அவ்வளோ டைம் நான் வந்து சர்ஃபேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. பட்
இவங்க இங்கே தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, எப்படி தப்பிக்க போகிறாங்க தான் தெரியல. தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிறதா நோட் பண்ண முடியும். பாசிபிளி இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி அந்த வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி தப்பிச்சாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு மான்ஸ்டரை வச்சு வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி அங்கே தப்பிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லீஷாமே ஒரு பக்கம் இருந்தாலும் லீஷா ஆக்சுவலாக கேட்டோட கையை பிடிச்சி தான் கீழே வந்துருப்பாரு. கேட் மட்டும் தனியாக எங்கே போய் மாட்டியிருக்காங்க போல. கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்க முன்னாடி பூம்பா நிற்கிறாப்புல. பூம்பா மீன்ஸ் லைக் ஒரு வார்த்தாக் நிற்குது. அந்த வார்த்தாக் நான்வெஜ்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் லைட்டாக நம்ம கேட்டை சுற்றி வருது. கேட் முடிச்ச அளவுக்கு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஃபைனலாக அந்த பண்ணி இந்த பக்கம் நம்ம கேட்டை சார்ஜ் பண்ண யாரோ தூரத்தில் அம்பு விட்டு காப்பாற்றுறாங்க. நான் அந்த ஈஸி மக்களாக இருப்பாங்கன்னு நினச்சேன், அப்படி இல்லை. அங்கே வந்தது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரியே கேக்கோ. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அந்த பக்கம் கேக்கோ உயிரோட தாங்க இருக்காங்க, சாவலை. ஸோ ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் இந்த பக்கம் கேக்கோவை ஹாலயத்துக்குள்ளே கூட்டு போச்சுல, அப்போ போனால் அதே கேக்கோ இப்போ வரைக்கும் இருக்காங்க. வயசே ஆகலை அவங்களுக்கு. அண்ட் நம்ம கேட் பிச்சப் ஸ்டைலில் அடித்து நொறுக்குறாங்க. செம்ம எங்கே இருக்கா நம்ம கேக்கோவை பார்த்து இந்த பக்கம் கேட்டு பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும், அது என்ன பண்ண போகிறாங்க நான் எபிசோட பொறுத்தது பார்ப்போம். பட் கேக்கோ இந்த இடத்துல சும்மா ஒன்றும் மாட்டிக்கல. இந்த ப்ராஜெக்ட் ஹவர் கிளாஸ் அப்போ ஒரு மிஷின் இந்த பக்கம் இந்த லீஷா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்களே, அதை யூஸ் பண்ணி சர்ஃபேசியத்தை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா காமா போர்ட்டல்ஸுமே செக் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் தெரியுதுல, எல்லா போர்ட்டல்ஸ்லையுமே அந்த காமா ரேடியேஷன் அதிகமாக தான் இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் பான்ஸ் அதில் ஒரு விதமான சிக்னல் இருக்குதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. மேஜர் ரேடியேஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் யாரோ அண்டர்லையிங்கா இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோயர்லேருந்து வெளியில் அமைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இன்டர்வல்ல இருக்க அந்த சமயத்தில் யாரோ ஹெல்ப் கேட்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல டாக்டர் பான்ஸ் சொல்லியிருப்பாங்களே, அது வேறு யாரும் இல்லை, கேக்கோவா தான் இருக்கணும். ஸோ கேக்கோ எப்படியும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பலமுறை சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல போல. அண்ட் கேக்கோக்கு ஆப்வியஸாக ஒரு மான்ஸ்டர் இருந்தால் தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுங்கிற ஒரு தாட்டுமே இருந்திருக்காது. நம்ம லீஷாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அடுத்த எபிசோடில் லீஷா மற்ற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த அடிச்சாங்க பார்த்திங்களா வார்த்தாகு, இதே பீஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை திரும்ப ஓப்பன் பண்ணி அங்கே கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அப்படி இல்லைனா காட்ஸிலா கூட பாசிபிளி இந்த ஹாலோ இடத்துல இருக்கவும் சான்சஸ் அதிகம். அந்த டிராகன் மான்ஸ்டரை ரொம்ப நாளாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்ஸிலா வர்சஸ் டிராகன் மான்ஸ்டர் நடக்கும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி கூட பாசிபிளி இவங்க 4 பேருமே இங்கே தப்பிக்கவும் சான்சஸ் இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தாங்க தெரியும். ஸோ ஹாலோ ஏறத்துக்குள்ள டைம் வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற அந்த சமயத்தில் இப்போதைக்கு இவங்க இங்கேருந்து கிளம்பி திரும்ப சர்ஃபேஸுக்கு போகும்போது டைம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். நம்ம கென்டாராக்கு வயசாகி இருக்கலாம், ஹிரோஷி செத்துருக்கலாம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இந்த மாஸ்டர்வர்ஸ் டைமில் என்ன பாதிக்க போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஒரு நல்ல எபிசோட் தான், பட் ஸ்டில் காட்ஸிலா கண்ணில் காமிக்கடா, ஏதோ 2-3 சீக்வன்ஸ் மட்டும் அங்கங்கே காமிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைட்டை காமிங்க, அதுக்காக தானே காத்துட்ருக்கோம். அடுத்த எபிசோட் ஃபினாலே கண்டிப்பாக காமிச்சு ஆகணும். ஸோ எத்தனை பேர் காத்துலக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மறக்காம லைக் பண்ணி தட்டி காமிங்க. ஏன்னா உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடலை மீ பண்ணி எதிர்க்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் வாட்டா.